வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம இன்டகிரேஷன் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய டைப்ஸு, அதில் என்னென்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு யூனிட் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறது, என்னென்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க யூனிட் டெஸ்டிங்க்கு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்டகிரேஷன் டெஸ்டிங்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம இன்டகிரேஷன் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட் டெஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது ஃபஸ்ட் லெவல் ஆஃப் த யூனிட் டெஸ்டிங் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுவோம். செகண்ட் லெவல் ஆஃப் த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ யூனிட் டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் டெஸ்டிங்கில் நம்ம ஒவ்வொரு மாடியூலையும் தனித்தனியாக ஒவ்வொரு மாடியூலையும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒவ்வொரு மாடியூலையும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணதை எல்லாத்தையும் சேர்த்து இன்டகிரேட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், ஒரு காம்போனண்ட்டாக சேர்த்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாடியூலையும் ஒவ்வொரு ப்ரோக்ராமர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் சோர்ஸ் கோட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ளோவை, அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்டை நம்ம டெவலப் பண்ணதை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம ஏன் இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஒரு தனித்தனி மாடியூல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ப்ராடக்டோட ஃப்ளோவை நம்ம கொண்டு வர்றதுக்கு பேர் தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங். இந்த இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில் 2 அப்ரோச் இருக்குது. அதாவது டாப் டவுன் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்ரோச், பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 2 டைப் இருக்குது. டாப் டவுன் இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங், பாட்டம் அப் இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங். அதாவது நம்ம ஒரு மாடியூலை தனித்தனியாக இருந்த யூனிட் டெஸ்டிங் பண்ண மாடியூலை எல்லாத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதோட டெஸ்டிங் நம்ம பண்ணுறது இயர்லியாக, அதாவது டாப்லேருந்து பாட்டம் ஒவ்வொரு மாடியூலாக நம்ம பண்ணுறோமா, இல்லை பாட்டம்லேருந்து நம்ம ஒவ்வொரு மாடியூலாக பண்ணுறோமா, அப்படி ஏர்லியாக பண்ணதை நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுற அப்ரோச்சுக்கு பேர் தான் வந்து டாப் டவுன் இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அண்ட் பாட்டம் அப் இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப் டவுன் இன்க்ரிமெண்டல் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட் ஆஃப் த இயர்லியர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம டெஸ்ட் பண்ணி லாஸ்ட்டில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறது தான் சைல்ட் ஆஃப் த இயர்லியர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பாட்டம் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஆஃப் த இயர்லியர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டேட்டாவோட ஃப்ளோ நம்ம மாடியூலில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதோட டேட்டா ஃப்ளோவை இன்டகிரேட் பண்ணும்போது எப்படி நம்ம கீழேருந்து பாட்டம்லேருந்து நம்ம செக் பண்ணுறோமா அப்படிங்கிறத சொல்கிறது தான் பேரண்ட் ஆஃப் த இயர்லியர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸோ இதுதான் வந்து இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நான் இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங். இதை பார்த்தீங்க அப்படின்னாக்க பிக் பேங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இதோட டேட்டா ஃப்ளோவை வந்து பேரண்ட்லேருந்து சைல்டுலேருந்து பேரண்ட் அப்படின்னு இன்டகிரேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து பிக் பேங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது ஸோ இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு லெவலையும் பண்ணி, அதாவது யூனிட் டெஸ்டிங் பண்ணிவிட்டு நம்மளோட அது ஃப்ளோவை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு எரரு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு லெவல்லையும் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஈஸியாக அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட ஃப்ளோவை வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்ன எரர் இருந்தாலும் ஒவ்வொரு மாடியூல்லையும் நம்ம இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராடக்டை வந்து அதோட ஃப்ளோ செக் பண்ணுறதுனால ஒவ்வொரு மாடியூல்ஸ்லையும் என்ன மாதிரி எரர் இருந்தாலும் அதை வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம கோடு டெஸ்டிங்கு, கோடு கவரேஜ் டெஸ்டிங் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராடக்டையும் நம்மளால் ரிலையபிளாக கொண்டு வர முடியும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இதை இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மாடியூலையும் நம்ம சேர்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை கனெக்ஷன்ஸ் பண்ணும்போது, அதாவது அதை இன்டகிரேட் பண்ணி அதோட
அதோட கனெக்ஷன்ஸ் ஒவ்வொரு மாடியூலையும் இருக்கும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணுறதும் அதை டெஸ்டிங் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாடியூலையும் நம்ம பண்ணி தான் அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு அப்புறம் இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில் என்னென்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிட்ரஸ், ஃபிட்னஸி, டெஸ்ஸி, ப்ரொடக்டர், அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ரேஷனல் இன்டகிரேஷன் டெஸ்டர். இது நான் 5 டெஸ்டிங் வந்து டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில். ஃபஸ்ட்டு சிட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க சிட்ரஸ் வந்து ஜாவா ப்ரோக்ராம்னால ரைட் பண்ணது. இது காமனாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மெத்தட் வந்து ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் மெத்தடு. இது வந்து ஜாவாவில் நம்ம ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நம்ம ஈஸியாக டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். டெஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்டகிரேட் பண்ணுறதுக்கும் யூனிட் டெஸ்டிங் பண்ணுறதுக்கும் ஒரு எம்படடாக சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டெஸ்டிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னாக்கா கோடு கவரேஜ் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த டெஸ்டி டூல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரொடக்டர். இந்த ப்ரொடக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எண்டு டு எண்டு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் எண்டு டு எண்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு இன்டகிரேஷன் டெஸ்டிங் டூல்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆங்குலர் ஜேஎஸில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, ஜாவா ஸ்கிரிப்டில் ரைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேஷனல் இன்டகிரேஷன் டெஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி இதோட பேர் கிரீன் ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போதைக்கு ஐபிஎம்ல ரேஷனல் இன்டகிரேஷன் டெஸ்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த 5 டூலும் பார்த்தீங்கன்னா காமன்லி யூஸ் பண்ணக்கூடிய இன்டகிரேஷன் டெஸ்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங் டூல்ஸில் இருக்கக்கூடிய டைப்பு அப்படின்னா என்ன, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ், இது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.